இந்த இன்ஸ்பெக்டர் இன்னும் காணோம். ஆமாண்டா பட்லு, நம்மளும் என்னென்னமோ வாங்கி சாப்பிட்டோம், இன்னும் நேரமே ஓட மாட்டுது, அவளை வேற காணோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாங்க மிஸ்டர் ராஜேந்திரன், ஏதாவது சாப்பிட்றீங்களா? நோ சார். மிஸ்டர் ராஜேந்திரன், இந்த கடையில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? இல்லை சார், வேணாம் சார். ஜான்சி உங்களுக்கு? இல்லை சார், இருக்கட்டும் சார். ஓகே மிஸ்டர் ராஜேந்திரன், நான் சொன்னது என்னாச்சு, பண்ணீங்களா? ஏதாவது தெரிஞ்சுதா? சார், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணையார் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். வெரி குட். அப்போ மிஸ்டர் ராஜேந்திரன், ஜான்சி 2 பேரும் அதை ஃபாலோ பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க, யார் யார் வரா, யார் யார் போறா, உள்ள என்ன பண்றாங்கன்னு. ஓகே சார். சார், எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்க ஜான்சி. பண்ணையார் வீட்டில் தான் ஒவ்வொரு மர்டர் நடக்குது, அவங்க குடும்பத்தால தான் சாகுறாங்க, பின்ன எதுக்கு அவங்க வீட்டில் கேமரா வைக்க சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. நல்ல கேள்வி ஜான்சி. ஒருத்தர் வீட்டில் மர்டர் நடக்குதுங்கிறதுக்காக அந்த வீட்டில் கொலையாளி இல்லைங்கிறதா ஆயிடாது. வெளியே இருந்து வந்திருக்கலாம், இல்லை உள்ள கூட இருக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? உள்ள இருக்கவங்களா? சார், அவங்க வீட்டில் தான் ஒவ்வொருத்தரா இறந்துட்டு இருக்காங்க, அவங்களே எப்படி சார் அவங்க வீட்டால? ஜான்சி, நாங்க அப்படி சொல்ல வரல, இருந்தாலும் அங்க இருந்து தானே ஆரம்பிச்சிருக்கு, அங்க இருந்தே நம்மளும் ஆரம்பிப்போம், பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே சார். மிஸ்டர் ராஜேந்திரன், எனக்கு உடனே இந்த கேஸை பற்றி ரிப்போர்ட் தெரியணும். அதனால இந்த கேஸில் நடந்த எல்லா கொலையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் அனலைஸ் பண்ண டாக்டர் நான் மீட் பண்ணணும். உடனே என்ன கூட்டிகிட்டு போறீங்களா? ஓகே சார், அது நம்ம ஜிஹெச் டாக்டர் தான், டாக்டர் தாமஸ் தான் பண்ணாரு. அவர்கிட்ட உடனே போகலாம். இதை நான் அப்பாயின்மெண்ட் போட்டுறேன். ஓகே, நீங்கள் உடனே கால் பண்ணி பேசிட்டு அவர் இருக்காரான்னு கேட்டு சொல்லுங்க. ஓகே சார், ஒரு 2 மினிட்ஸ் சார். என்ன ஜான்சி மேடம், கேஸ் எல்லாம் எப்படி போகுது? அட ஏன் சார், என்னைக்கு இந்த கிராமத்தில் வந்தாரோ இந்த கேஸ் ஆரம்பிச்சனோ அன்னையில ராத்திரியும் தூக்கல பகல்லையும் தூக்கல, கண்ணை முன்னா 7 மணி மர்மமா 7 மணி மர்மமான்னு ஞாபகம் வருது. ஜான்சி, அப்போ நீங்கள் 7 மணி மர்மத்தை நம்புறீங்களா? ஆமா சார், நான் ஒன்று சொல்றேன், இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்காதீங்க. ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் இந்த 7 மணி மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ராத்திரி 7 மணிக்கு வெளியே போனாராம். என்ன ஜான்சி சொல்றீங்க? ராஜேந்திரன் 7 மணி மர்மத்தை சந்திக்க 7 மணிக்கு போனாரா? ஆமா சார். சரி, அப்போ என்னாச்சு? தெரியல சார், ஆனா அடுத்த நாள் சார் தலையில அடிபட்டு வந்தாரு. கேட்டதுக்கு தெரியாம மரத்துல இடிச்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. அதுல இருந்து 2 நாள் ஆள் மூஞ்சியே சரியில்லை, ஆனாலும் அவர் நம்ப மாட்டாரு. என்ன ஜான்சி சொல்றீங்க? ஆமா சார், நானும் ராத்திரி என்னாச்சு சார்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா அவர் எதுவுமே சொல்லல. ஆனா உறுதியா ஒண்ணு சொன்னாரு. அது என்னன்னா, இதெல்லாம் பண்றது ஒரு ஆளு தான், மர்மமும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப மர்மம் எதுவும் இருக்காதோ சார்? ஆனா ஆளே சரியில்லை சார், தலையில எப்படி அடிபட்டிருக்கும் நீங்களே சொல்லுங்க. இந்த ஊர்ல 7 மணிக்கு மேல யாருமே வெளியே வர மாட்டாங்க, ஆனா இவர் போயிருக்காரு. 7 மணிக்கு வந்து யார் தலையில அடிச்சிருப்பா? என்னமோ 7 மணி மர்மத்தை விட இவரோட மர்மம் பெரிய மர்மமா இருந்துச்சு அன்னைக்கு. சார், டாக்டர் ஃப்ரீயா தான் இருக்காரா சார்? நம்மள உடனே வர சொல்றாரு, போலாமா? ஓகே ராஜேந்திரன், போலாம். வா பட்லு, போலாம். ஓகே மோட்டு, இது 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இருக்கு, சாப்பிட்டு வந்துடுறேன். சார், அதான் கேஸ் ஷீட்ல எல்லாம் இருக்குல்ல சார், அது டாக்டர் எல்லாமே ரிப்போர்ட்ல எழுதி கொடுத்துருக்காரு சார். அப்புறம் ஏன் சார்? இல்ல ராஜேந்திரன், என்ன இருந்தாலும் நாங்க சிபிஐ, நாங்க போய் நேர்ல விசாரிக்கலன்னா அப்புறம் அவ்வளவுதான். சார், என்ன இருந்தாலும் எங்ககிட்ட சொன்னதான் சார் உங்கள்கிட்ட சொல்லுவாரு. அப்படியா ஜான்சி? நீங்க கேட்டதுக்கு சொல்லுவாரு, ஆனா நாங்க கேட்க போற கேள்விக்கு வேற பதில் தானே சொல்லுவாரு. சார், புரியலையே. எல்லாம் நேர்ல புரியும், வாங்க போலாம். சார், ஏன் சார் இங்க வண்டியை நிறுத்துறீங்க? இறங்குங்க சொல்றேன். சார், என்ன சார் இங்க வந்து நிக்கிறோம்? சொல்றேன் ராஜேந்திரன், அங்க ஒரு வயசான அம்மா போறாங்களா, அவங்களை கூப்பிடுங்க. பாட்டியம்மா, பாட்டியம்மா. யாரு நீங்களா? சொல்லுங்க சார். பாட்டி, நாங்க இந்த ஊருக்கு புதுசா வந்த போலீஸ்காரங்க, இவங்களும் போலீஸ் ஆபீசர்ஸ் தான். சொல்லுங்கப்பா, என்ன விஷயம்? ஏன் பாட்டி, இந்த ஊர்ல நீங்க ரொம்ப வருஷமா இருக்கீங்களா? ஆமா சார், நான் ரொம்ப வருஷமா இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த ஊர்ல தான் இருக்கோம். பேரன் பேத்தி கொள்ளு பேரன் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அப்படியா பாட்டி? பரவாயில்ல, இந்த வயசுல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. உங்களை மாதிரி தான் இருக்கணும். நாங்க அப்படி சாப்பிட்டு வளர்ந்தோம்ப்பா, இப்பதான் கண்டதை சாப்பிடுறீங்க. அப்பதான் நாங்க கம்பு கேழ்வரகு அப்படிதான் சாப்பிடுவோம், அதான் இந்த உடம்பு. சரி பாட்டி, இந்த ஊர்ல பண்ணையார் குடும்பத்தை பத்தி விசாரிக்க தான் வந்தோம். பண்ணையார் குடும்பம் எப்படி? சார், பண்ணையார் குடும்பம்லாம் ரொம்ப நல்ல குடும்பம் சார். இந்த ஊருக்கே அவங்க தான் காவல் தெய்வம் மாதிரி எல்லா உதவியும் பண்ணுவாங்க. இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே பண்ணையார் வீட்டுல போய் தான் சொல்லி தான் எந்த விசேஷமா இருந்தாலும் செய்வோம், அவ்வளவு உதவி செய்வாங்க. ஆனா இப்ப அந்த குடும்பமே ஆடி போய் இருக்கு சார். சரி பாட்டி, அவங்க வீட்டுல ஒவ்வொருத்தரா செத்துட்டாங்களாமே, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நான் மட்டும் இல்ல, இந்த ஊரே நினைக்கிறது 7 மணி மர்மம் மட்டும்தான். அப்ப நீங்களும் அந்த 7 மணி மர்மத்தை நம்புறீங்களா பாட்டி? ஆமா சார், இந்த ஊருக்குள்ள ஒரு சாபம் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திருவிழா நடந்துச்சு. அந்த திருவிழால நிறைய பேர் தீயில எரிஞ்சு செத்துட்டாங்க. அன்னையில இருந்து 7 மணிக்கு மேல அவங்க ஆவிலாம் இங்க சுத்துதும் 7 மணி மர்மம் 7 மணிக்கு மேல வெளியே வந்தா கொன்னுருங்கிறத ஐதீகம்.
அப்படி பார்த்தாலும் 7 மணிக்கு வெளியே போனவங்கள தானே கொல்லுவாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இங்க மர்டர் வேற வேற இடத்துல வேற வேற நேரத்துல நடந்திருக்கே. தம்பி, அந்த ஆவியை எதுவும் தொந்தரவு பண்ணாங்களா, என்ன நடந்துச்சு ஏதுன்னு தெரியாது. ஆனா பண்ணையார் குடும்பத்து மேல கை வைக்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருக்கும் தைரியம் கிடையாது, யாரும் பண்ண மாட்டாங்க அந்த மர்மத்தை தவிர. அப்படித்தான் சொல்லுவேன். நீங்களும் 7 மணிக்கு மேல வெளியே போகாதீங்கப்பா. சீக்கிரம் இந்த கேஸை முடிச்சிட்டு நல்லபடியா அவங்கவுங்க ஊருக்கு போய் சேருங்க. நாங்க தான் இங்க 7 மணிக்கு வெளியே போக முடியாம சாபத்துல இருக்கோம். இன்னும் எத்தனை உயிர் அந்த காவு அங்க போறாளோ அந்த 7 மணி மர்மம். பாத்தீங்களா சார், நான் தான் சொன்னேன்ல அந்த 7 மணி மர்மம் மேலதான் இதெல்லாம். ஜான்சி, திரும்ப திரும்ப உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? இது கிடையவே கிடையாது. இந்த ஊர் மக்கள் தெரியாம எதையோ நினைச்சு நம்பிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க 7 மணிக்கு வெளியே போறப்ப யாரு ராஜேந்திரன் உங்க தலையில அடிச்சா? ஐயோ, இவர் போட்டு விட்டாரே. இது எப்படி இவருக்கு தெரியும் ஜான்சி? சார் இல்ல சார், சும்மா பேசிட்டு இருக்கப்ப சொன்னோம், வேற ஒண்ணும் இல்ல சார். சார், அது கண்டிப்பா ஒரு மனுஷன் தான் சார். ஆனா யாரும் எனக்கு தெரியல. ஆனா கூடி சீக்கிரம் இந்த கேஸை கண்டுபிடிக்கிறேன் சார். நாங்களும் அதுக்கு தானே வந்திருக்கோம் ராஜேந்திரன், கண்டுபிடிப்போம். சரி வாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் போலாம். ஹலோ மிஸ்டர் ராஜேந்திரன், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பண்ணையார் கேஸ் விஷயமாவா? ஆமா டாக்டர், பண்ணையார் கேஸ் விஷயமா தான் வந்திருக்கேன். என்ன மிஸ்டர் ராஜேந்திரன், இன்னும் இந்த கேஸை முடிக்கலையா? என்ன டாக்டர், உங்களுக்கே இந்த கேஸை விசித்திரமா இருக்குன்னு சொன்னீங்க, எப்படி நாங்க முடிக்க முடியும்? அதுக்காக தான் சிபிசிஐடிய எங்க மேல் ஆபீசர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதான் அவங்க உங்களை பார்க்கணும். நாங்க இவங்க தான் மோட்டு பட்லு, சிபிஐ. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க என்ன சொல்லுங்க இந்த கேஸை பத்தி? இல்ல சார், நான் கேட் ஷீட்டை படிச்சேன், அதுல ஒன்றும் சரியா தெரியலையே. உங்களுக்கே குழப்பமா இருக்குன்னு போட்டுக்கீங்க. இந்த காஸ் ஆஃப் டெத் எப்படி நடந்திருக்குன்னு சொல்லுங்க. சிபிஐ ஆஃபீஸர், எனக்கே இந்த கேஸ் ரொம்ப விசித்திரமா தான் இருந்துச்சு. நானே அதில் எழுதியிருப்பேன். எனக்கே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. இந்த காஸ் ஆஃப் டெத்து எப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அது என்னன்னு தெரியல. இது தற்கொலையான்னு கூட கண்டுபிடிக்கல. ஆனா எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. யாரும் குத்துனதுக்கு அடையாளமோ எதுவுமே இல்லை. என்ன டாக்டர், நீங்களே இப்படி சொன்னா நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? காஸ் ஆஃப் டெத் ரீசன்ஸே சரியா தெரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சிபிஐ சார், பண்ணையார் குடும்பத்தை சேர்ந்த 3 டெத்தோட போஸ்ட்மார்ட்டத்தையும் நான் தான் பார்த்தேன். ஆனா எல்லாம் ஒரே மாதிரி அச்சசல் பிசிறு தவறாம ஒரே மாதிரி தான் இறந்துருந்தாங்க. ஒன்று மட்டும் உறுதி, அவங்க உடம்புல இருந்த எல்லா ரத்தமும் வெளியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவங்க இறந்து போயிருந்தாங்க. அவங்க உடம்புக்குள்ள ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. என்ன டாக்டர் சொல்றீங்க? உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் வெளியே வந்துருச்சா? ஆனா எந்த இடத்துலயும் வெட்டும் படல, குத்தும் படல, ஆனா ரத்தம் வெளியே வர அளவுக்கு அப்புறம் எப்படி சார் இப்படி நடந்திருக்கும்? ஆமா சார், அவங்க கண்ணு, மூக்கு, காது எல்லா வழியில இருந்தும் அவங்களோட ரத்தம் ஃபுல்லா வெளியே வந்து இறந்துருக்காங்க. 3 டெத்தும் அதே மாதிரி தான் இருக்கு. மிஸ்டர் ராஜேந்திரன், இவர் 3 மாசம் போஸ்ட்மார்ட்டம் தான் சொல்றாரு. ஆனா வீட்டுல 4 பேர் பலி கொடுத்துட்டோம், 4 பேர் பலி கொடுத்துட்டோம்னு சொல்றாங்களே. அப்ப இன்னொருத்தர் யாரு சார்? டெத் ஆனது 3 பேர் தான். இன்னொருத்தரை சேர்த்து சொல்றது அவங்களோட பேத்தி மகா. பண்ணையாரோட பேத்தியா? ஆமா சார், பண்ணையாருக்கு ஒரு பேத்தி இருந்துச்சு. அதுவும் சின்ராசுக்கு ஒரே பொண்ணு. மூத்தவருக்கு குழந்தையே கிடையாது. அந்த ஒரு பேத்தி தான் அவங்க வாரிசா இருந்தது. ஒரு நாள் கடைக்கு போகும்போது வேலைக்காரனோட அமுச்சு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த குழந்தை ஆக்சிடென்ட்ல இறந்துருச்சு. அந்த கேஸ் கூட இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நடந்துச்சு. ஆமா சார், அந்த மகா குட்டி சின்ன பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி இங்க தான் சேர்த்திருந்தாங்க. நான் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். ஆனா எங்களால காப்பாற்ற முடியல. அப்படியா? அந்த குழந்தை எப்படி இறந்துச்சு சார்? அந்த குழந்தைக்கு ஹெவி பிளட் லாஸ், ரொம்ப பிளட் போயிடுச்சு. பிளட் கிடைக்காம அந்த குழந்தை பரிதாபமா இறந்துருச்சு.